இவரது பெயர் ரெபேக்கா ஹுசைன். அமெரிக்காவில் வசித்து வருகிறார். பங்களாதேஷை பூர்வீகமாக கொண்டவர். இவருக்கு வாய் பேசவோ செவி கேட்கவோ இயலாது. ஆனால் இவர் 9 பேர்களை இஸ்லாத்திற்கு அழைத்து வந்துள்ளார். இதோ உருக்கமான ஒரு காணொளி உங்களுக்காக. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. நீங்கள் வாசித்தது எதுவும் எனக்கு ஒன்றும் கேட்கவில்லை என்று அந்த சகோதரி குறிப்பிடுகிறார். அல்லாஹ் மிக தூய்மையானவன். நாம் அனைவரும் நிறைய அருள் பெற்றிருக்கின்றோம். இந்த சகோதரிக்காக அல் குர்ஆனுடைய சில வசனங்களை நான் ஓதி காட்டி, இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்டேன். உங்களுடைய முகம் உதடு அசைவதை மட்டுமே என்னால பார்க்க முடியுது, நீங்க சொல்ற என்ன விஷயமும் கேட்கல என்று இந்த சகோதரி எங்க கிட்ட சொல்றாங்க. தனக்கு அல்லாஹ் என்ற வார்த்தையை மட்டுமாவது கேட்க வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு அல் குர்ஆனுடைய வசனம் ஏதாவது வாசிக்க முடியுமா? ஒரு மனிதனுக்கு காது கேட்க முடியாது, பேச முடியாது என்று சொன்னா ஒரு எழுத்து கூட அவருக்கு கேட்க முடியாது, அவரால் ஒரு எழுத்தை கூட பேச முடியாது. அதே குறைபாடுகள் இருக்கக்கூடிய இந்த சகோதரி தன்னுடைய முயற்சியால அரபி எழுத்து வார்த்தைகளை இன்னொருத்தர்ட்ட இருந்து கத்துக்கொண்டு குறைந்தபட்சம் அல் குர்ஆனுடைய ஒரு சூறாவையாவது ஓத முயற்சிக்கிறார். இந்த சகோதரியை இப்போது காணும் போது இந்த நேர்காணலை என்னால் தொடர முடியாமல் இருக்கு. மனம் உறுத்துகிறது. உங்களுக்கு உங்களுடைய மனதும் உறுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு உரை செய்தி கிடைத்தால் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள். கேட்க முடியுது, பார்க்க முடியுது, பேச முடியுது. நமக்கு எல்லா அருளும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். இவரால கேட்க முடியல, பேச முடியல. ஆனா இவர் 9 பேர்களை இஸ்லாத்துக்கு அழைச்சு வந்திருக்கார். இப்போ அல் குர்ஆனுடைய வசனங்களை முழுமையாக வாசிக்க முயற்சிக்கிறார். ஆனால் இவரால முடியல. இருந்தாலும் அவர் அஊது பில்லா பிஸ்மில்லா என்று தொடங்கும் வார்த்தைகளை சொல்லுகிறார். நம் முன்னே அல் குர்ஆன் உள்ளது. நாம் அல் குர்ஆனை புறக்கணிக்கிறோம், அதன் வழிகாட்டலை புறக்கணிக்கிறோம். குர்ஆனை நம் வாழ்க்கையை விட்டு தூரமாக்கி இருக்கிறோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த நிகழ்ச்சியை என்னால் நிறைவு செய்ய முடியவில்லை. என் மனம் உறுத்துகிறது. உண்மையில் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை.